all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 6 இன்ச்ல அழகான கஸ்டமைஸ்டு ஹார்ட் ஃப்ரேம் அண்ட் ரெசின் ஸ்டாண்ட் தான் வந்துட்டு பார்க்க போறோம். சோ இது வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மோல்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். மோல்ட் எடுத்துட்டு அதுல இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்றதுக்காக இந்த மாதிரி plain cello tape எடுத்துட்டு அதை நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்தோம் அப்படினா அதுல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்துரும். சோ மோல்டுமே வந்துட்டு க்ளீனா இருக்கும். நம்ம ப்ராடக்ட்மே வந்துட்டு பெஸ்டா இருக்கும். அதுக்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் மெத்தட். அதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா resin and hardener வந்து நம்ம mix பண்ணி எடுத்துக்கலாம். 2:1 ரேஷியோல 4 ஸ்பூன் resin 2 ஸ்பூன் hardener வந்துட்டு எடுத்து mix பண்ணிருக்கேன். and அதுக்கு அப்புறம் வந்துட்டு பிங்க் பேஸ்ல இருக்கணும்ன்றதுக்காக லைட்டா பிங்க் கலர் மைக்கா பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். அந்த ஷைனிங் லுக் வந்து நல்லா கிடைக்கணும். அதுக்காக வந்து நீங்க அடிஷனலா மைக்கா பவுடர்ஸ் ஆட் பண்ணாலுமே வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது வந்துட்டு மைக்கா பவுடர்ஸ் and resin நல்லா mix பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த ஹார்ட் மோல்ட்ல வந்துட்டு பேஸ்ல இத வந்துட்டு கொடுத்துக்கலாம். இந்த 6 inch ஹார்ட் மோல்ட்ல நீங்க வந்துட்டு பேஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படினா நீங்க வந்துட்டு 6 ஸ்பூன் resin 3 ஸ்பூன் hardener வந்துட்டு எடுத்தீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும். நான் யூஸ் பண்றது 2:1 ரேஷியோ resin. அதனால நான் இந்த ரேஷியோ சொல்றேன். நீங்க 3:1 ரேஷியோ யூஸ் பண்ணீங்க அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு mix பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நல்லா dry ஆயிடுச்சு. and இந்த flowers பாத்தீங்கன்னா அவங்களோட வந்துட்டு வெட்டிங்க்கு யூஸ் பண்ண flowers வந்துட்டு கொரியர் பண்ணிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ரொம்ப வாட்டரியா வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு ஒரு 3 to 4 days வந்துட்டு நல்லா dry பண்ணி எடுத்துட்டு இப்போ அதுல இருந்து எல்லா ஃப்ளவர்ஸ்மே வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். and அந்த கம்பி அந்த thread எல்லாத்தையுமே வந்துட்டு பிச்சி எடுத்தாச்சு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்துட்டு டை பண்ணிருந்த அந்த கம்பி மாதிரி இருந்துச்சு. சோ அத வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பல்ல வந்துட்டு நான் மேக் பண்ணிட்டேன். யூசுவலா இது வந்துட்டு தாலி ரோப்ல வந்துட்டு பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்துட்டு இந்த ஃப்ளவர்ல இந்த கம்பி இருந்ததனால அதையே வந்துட்டு சூப்பரா ஒரு இன்ஃபினிட்டி லோகோ வந்துட்டு பண்ணியாச்சு. இன்ஃபினிட்டி வந்துட்டு நம்ம அவங்களோட லவ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபினிட்டி அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு சிம்பாலிக்கா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அவங்க கொடுத்திருந்த அந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஃபுல்லா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த காம்பினேஷன் கலர்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த கலர்ஸ் வந்துட்டு அப்படியே இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க இன்னும் ஃபைனல் அவுட்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எல்இடி லைட்ஸ் ஃபிட் பண்ணணும். ஸோ எல்இடி லைட்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி வந்துட்டு டைப் பண்ணி வச்சிருந்தேன். அந்த லைட்டை வந்துட்டு அப்படியே இது கூட வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுமே வந்துட்டு சென்டர்ல வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு அகைன் இன்னொரு லேயர் resin and hardener வந்துட்டு போர் பண்ணணும். அப்பதான் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கரெக்டா பேஸ்ல வந்துட்டு ஸ்டிக் ஆகும். நமக்குமே ஃபர்தரா யூஸ் பண்ண வந்துட்டு கரெக்டா இருக்கும். இப்போ resin and hardener 2:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ணிட்டு அந்த எல்இடி லைட்ஸ் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு merge ஆகுற மாதிரி வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. and உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க வாங்கணும். நீங்களுமே வந்துட்டு ஓனா resin business ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படினா கவலையப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அப்படி இல்லாட்டி about பேஜ்ல இருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட கப்பிள்ஸ் போட்டோமே வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. and அவங்களோட டீடைல்ஸ் வந்துட்டு இதுல ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக லெஃப்ட் சைடில் அவங்களோட ஃபோட்டோவும் அண்ட் தென் ரைட் சைட் அண்ட் டாப்பில் வந்துட்டு அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு மேலே என்கேஜ்டு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேரேஜ் டேட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மேரேஜ் டேட்டில் இருக்க ஸ்டிக்கர் வந்துட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த கப்பல்ஸோட நேம் வித் ஹார்ட்ஸோட வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் லெஃப்ட் சைடில் அவங்களோட அழகான ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு செட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களோட மோஸ்ட் வேல்யூபிள் மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு லைஃப் டைம் சேவ் பண்ணணும் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட மெமரிஸை வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. உங்கள் ஃபோட்டோஸ் ஆர் உங்ககிட்ட இருக்க மெமரபிளான விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான கஸ்டமைஸ்டு ஹேண்ட்மேட் கிஃப்ட் வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நேம் அண்ட் என்கேஜ்டான அந்த டேட் எல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ்மே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃபோட்டோவும் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்பேஸில் ஏற்ற மாதிரி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே அகைன் வந்துட்டு இன்னொரு லேயர் resin and hardener வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம 6 inch ஹார்ட் ஃப்ரேம் செய்கிறத விட இது வந்து நல்லா டீப்பான மோல்டு. ஸோ இந்த மாதிரி வெட்டிங் வார்மரில் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு வச்சிருக்க மோல்டு. அதனால் டீப்பாக இருக்கும். நம்ம ஒரு 3 to 5 லேயர்ஸ் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலே வந்துட்டு டெப்த் இல்லாமல் நார்மல் ஃப்ளாட்டான மோல்டும் இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் ஓவராலாகவே வந்துட்டு 6 ஸ்பூன் resin வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஹார்ட் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த டைமில் வந்துட்டு நம்ம resin ஸ்டாண்ட் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த
இந்த ஃப்ரேம் வந்துட்டு நம்ம உடன் ஸ்டாண்ட் இல்லாட்டி ஸ்டீல் ஸ்டாண்டில் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த மோல்டுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த ரெசன் ஸ்டாண்ட் வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் வீடியோட எண்டில் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ அதுக்குமே வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பிங்க் கலர் பேஸ் வந்துட்டு வேணுன்றதுக்காக பிங்க் கலர் மைக்கா பவுடர் ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த பேஸ் மோல்டில் வந்துட்டு ஊற்றியாச்சு. அண்ட் நீங்கள் ரெசின் அண்ட் ஹார்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு பபிள்ஸ் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக பபிள்ஸ் ஃப்ரீ ஸ்ப்ரே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானுமே என்னோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்ப்ரே, ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் வந்துட்டு போதும். இப்போ 6 ஹவர்ஸ் கழிச்சு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. நான் டீமோல்டிங் பண்ண வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஸோ டீமோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்டர் லேயரில் வந்துட்டு கோல்டன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்து நல்லா எஃபெக்டிவாக இருக்க மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. எல்இடி ஸ்டாண்டு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த 6 இன்ச் ஃப்ரேமை வந்துட்டு அந்த பேஸில் வச்சுட்டு எல்இடி லைட்டை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் முடிஞ்சது. ஸோ நம்மளோட கஸ்டமைஸ்டு வெட்டிங் ஃப்ளவர் ப்ரிசர்வேஷனோட செஞ்ச ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு கம்ப்ளீட்லி ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களுமே உங்களோட லவ்ட் ஒன்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானுமே வந்துட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்துட்டு என்னென்னலாம் ரெசின் ஆர்ட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் ரெசின் ஆர்ட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆர்டர் வந்துட்டு நான் எப்போ டெலிவர் பண்ணேன், எந்த ஊர், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி செக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்மளோட ஆர்டரை வந்துட்டு பேக் பண்ணி கொரியருக்கு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அந்த ஃப்ரேமில் வந்துட்டு ஃபுல்லாக பபிள் ட்ராப் வந்துட்டு சேஃப்டி கொடுத்துட்டு மேலே வந்துட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்துட்டு சென்னை கிடையாது, தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு சென்ட் பண்ணுறோம். அதனால் சேஃபாக போகணுன்றதுக்காக ஃபுல்லாக பபிள் ட்ராப் வந்துட்டு யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த க்யூட்டான கப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டாக அவங்களோட இனிஷியல் கீச்செயின்ஸ் வந்துட்டு நான் செஞ்சுருக்கேன். ஸோ G&B, கோமதி அண்ட் பரத்ராஜ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த இனிஷியல் கீச்செயின்ஸுமே வந்துட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. அதையுமே அவங்க கொடுத்துருந்த அதே ஃப்ளவர்ஸை வச்சே வந்துட்டு மேக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃப்ரேம் பேக் பண்ணியாச்சு, கீச்செயின்ஸ் பேக் பண்ணியாச்சு, அண்ட் நம்மளோட கஸ்டமைஸ்டு கார்டுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறைய பேப்பர்ஸ் வந்துட்டு அடுக்கிட்டு நம்மளோட ஃப்ரேமை வச்சு க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கொரியர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு கொரியர் பண்ணிவிட்டேன். அந்த பேக்கிங் வீடியோ தான் இது உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.